யோபு 22:23 நாம் வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, நீர் சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பினால் திரும்ப கட்டப்படுவீர். ஆமென். அப்ப திரும்ப கட்டப்படுவதற்கு தேவன் சொல்லுகிற முதல் ஆலோசனை என்ன அப்படின்னா, நாம் சர்வ வல்லவரிடத்தில் என்ன செய்ய வேண்டும்? மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்ப வேண்டிய அவசியம், மனம் திரும்ப வேண்டிய காலம், மனம் திரும்ப வேண்டிய ஒரு கட்டாயத்திலே நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். யோபுவை குறித்து அவனுடைய நண்பர்கள் சொல்லுகிறார்கள், யோபுவே, உன்னுடைய வாழ்க்கை உடைந்து போயிருக்கிறது உண்மைதான். உன்னை கவனிக்கும் போது உருகுலைந்து காணப்படுகிறாய் உண்மைதான். உன்னை என்னுடைய நண்பர்கள் என் நண்பன் என்று சொல்லி அறிந்து கொள்ள முடியாத அளவுக்கு பிசாசு யோபுவை ஒன்றுமில்லாமல் ஆக்கியிருந்தான். அவனுடைய குடும்பத்தை, அவனுடைய பிள்ளைகளை, அவனுக்கு உண்டான சொத்துக்களை, அவனுக்கு வந்த வருமானங்களை, வாழ்வாதாரங்களை, பொருளாதாரங்களை, அவனுடைய சரீர சுகத்தை என்று சொல்லி அவன் தொடாத பகுதிகளே இல்லை. ஜீவனை தவிர மீதி எல்லாவற்றை பிசாசு உடைத்து போட்டான். இப்போ நண்பர்கள் அவனுக்கு சொல்லுகிறார்கள், நீர் சர்வ வல்லவரிடத்தில் என்ன செய்ய வேண்டும்? மனம் திரும்ப வேண்டும். ஆமென். நீர் திரும்ப கட்டப்படுவதற்கு சர்வ வல்லவரிடத்தில் என்ன செய்யணும்? மனம் திரும்பணும். அதன் பிறகு நீங்கள் யோபுனுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் எல்லாம் நீங்கள் கவனித்து பார்த்தால், அதன் பிறகு அவன் சொல்லுவான், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிறேன், எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், கடைசி நாளில் என்னை எழுப்புவார். அதன் பிறகு அவனுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் வித்தியாசமாக இருந்தது. அப்போ கர்த்தர் இன்னைக்கு நம்மோடு பேசுகிற காரியம், நாம் திரும்ப கட்டப்படுவதற்கு ஒன்று, சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்ப வேண்டும்.